பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய சவால்களும் பிரச்சனைகளும் பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய சவால்களும் பிரச்சனைகளும் அப்படின்றது இன்னைக்கு என்னமோ சொன்னார் பாருங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? உபத்திரவம் உண்டுன்னு சொன்னார். அப்போ எல்லாருக்குமே இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே என்ன இருக்கு? உபத்திரவம் உண்டு. அப்போ நம்முடைய பிள்ளைகள் கூட ஏதோ ஒரு வகையான சவால்களையும் பிரச்சனைகளையும் அவர்கள் சந்திக்க நேரிடுகிறதா இருக்குது. நம்ம நினைக்கக்கூடாது பெற்றோராகி எனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குது, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை, அவங்க நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா பாதுகாத்து வருகிறேன் அப்படி நினைக்கக்கூடாது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்தந்த வயதுக்கு ஏற்றாற் போல எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு. எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு. அப்போது அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை குறித்து பெற்றோர் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கவனிங்க, எல்லாம் வாழ்க்கையிலேயே பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, அல்லது ஊழியத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு அளவுகளின்படியாய் அவர்களுக்கு பிரச்சனைகள் வேறுபடும். பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரும், சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வரும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய வயது அவர்களுடைய வேலையை பொறுத்து அவர்களுக்கு வித்தியாசமான பிரச்சனைகள் உண்டு. அதே போல தான் பிள்ளைகளுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சவால்களும் பிரச்சனைகளும் உண்டு. அப்போது அவர்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெற்றோர் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அந்த பிள்ளைகளுக்கு உதவியாக உறுதுணையாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய ஒரு 5 மிக முக்கியமான சவால்களை இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. முதலாவது, இந்த பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய முதல் சவால்கள் மற்றும் பிரச்சனை என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, தாழ்வு மனப்பான்மையும் நம்பிக்கை குறைவும். தாழ்வு மனப்பான்மையும் நம்பிக்கை குறைவும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைகளுக்குள்ள ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மையும் நம்பிக்கை குறைவும் இருக்கும். இந்த தாழ்வு மனப்பான்மையும் நம்பிக்கை குறைவும் அவர்களுக்குள்ள வருவதற்கான காரணங்கள் என்னன்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, சில பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நிறத்தின் அடிப்படையில், நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறேன், நான் கொஞ்சம் கலராக இல்லை, நான் கொஞ்சம் அழகாக இல்லை, நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறேன், நான் கொஞ்சம் என்னுடைய ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா இல்லை, நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா மாடர்னாக இல்லாமல் கொஞ்சம் ஏதோ கிராமத்து ஆள் மாதிரி இருக்கிறேன், அதனால் நான் என்னோட நண்பர்களோடு கூட சேரும் பொழுது அவர்களெல்லாம் கொஞ்சம் மாடர்னாக ஹைஃபையாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்கிறாங்க, கலர்ஃபுல்லாக ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி கலராக இல்லை, எனக்கு பல்லு ஒரு மாதிரி இருக்குது, கண்ணு ஒரு மாதிரி இருக்குது, ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குது, மண்டையில் சொட்டையாக இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான காரியங்கள் அந்த பிள்ளைகளை என்ன பண்ண வைக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தங்களை மற்றவர்களிலும் தாழ்ந்தவர்கள் என்று நினைக்க வைக்கிறது. வெறும் அப்பியரன்ஸ் அண்ட் கலர் மாத்திரமல்ல, நிறம் மாத்திரம் அவர்களுடைய தோற்றம் மட்டுமல்ல, அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய ஸ்கில். சில பிள்ளைகள் சில துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில பிள்ளைகள் சில துறைகளில் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சிலர் நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும், சிலருக்கு அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்காது, சிலருக்கு நல்ல மீடியா நாலேஜ் இருக்கும், சிலருக்கு அந்த மீடியா நாலேஜே என்ன பண்ணாதுன்னா இருக்காது. அப்போது இந்த பிள்ளைகள், அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, அவர்களோடு கூட சேரும் பொழுது இவர்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டுனா ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் நம்பிக்கை குறைவும் வருது. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நான் எனக்கு அதெல்லாம் தெரியாது, அதனால் நான் அவர்களை விட தாழ்ந்தவன், எனக்கு அதெல்லாம் தெரியாததுனால என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி பலவிதமான பயங்கள் நிமித்தமாக அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மையும் நம்பிக்கை குறைவும் ஏற்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் சில பிள்ளைகளுக்கு குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக குடும்பத்தில் சில பிள்ளைங்களுக்கு பணம் பிரச்சனை இருக்கும். அந்த குடும்பம் பணத்துக்காக கஷ்டப்படுற குடும்பமாக இருக்கும். அதனால் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கள் குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம், எங்கள் அப்பா கூலி வேலை செய்கிறவர், எங்கள் அப்பா போய் டெய்லி தினக்கூலியாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவர். அப்போ அந்த பிள்ளைகள் போய் மற்ற பிள்ளைகளோடு கூட சேரும் பொழுது அவங்களுடைய தகப்பனார் அரசாங்கத்தில் உயர் அதிகாரியாக இருக்கிறாரு,
அவர் பெரிய பொசிஷனில் இருக்கிறார், பிரபலமான ஒரு மனிதனாக இருக்கிறார் அப்படின்னும் போது இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்பிக்கை குறைவு ஏற்படும். எங்கள் அப்பா அந்த மாதிரி பெரிய ஆள் கிடையாது, எங்கள் அம்மா அந்த மாதிரி ஒரு பெரிய உயர் அதிகாரி கிடையாது, நாங்கள் அந்த மாதிரி பெரிய வீடு பங்களா இல்லாமல் ரொம்ப சின்ன வீட்டில் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. இது எல்லாமே அந்த பிள்ளைகளுக்குள்ள மற்றவர்களோடு கூட அவர்கள் கம்பேர் பண்ணி நான் அவர்களை காட்டிலும் தாழ்ந்தவன் மாத்திரமல்லாமல் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் நம்பிக்கை குறையவும் இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக வாய்ப்பு உண்டு. அப்போ கவனிங்க, இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் இந்த தாழ்வு மனப்பான்மை மற்றும் நம்பிக்கை குறைவிலிருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ கவனிங்க, நம்முடைய பிள்ளைகள் எந்த விதத்திலையும் அவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் நிறத்தின் அடிப்படையிலும், தோற்றத்தின் அடிப்படையிலும், படிப்பின் அடிப்படையிலும், அல்லது அவர்களுக்கு இருக்கிற திறமையின் அடிப்படையிலும் யாரும் இங்கே தாழ்ந்தவர்கள் கிடையாது. தேவன் ஒவ்வொருவரையும் வித்தியாசமான விதங்களில் பலவிதமான தாளந்துகளை கொடுத்து படைத்திருக்கிறார். ஒரு பிள்ளைகளுக்கு இருக்கிற கிருபை இன்னொரு பிள்ளைகிட்ட இருக்காது, இன்னொரு பிள்ளைக்கு இருக்கிற கிருபை இன்னொரு பிள்ளைகிட்ட இருக்காது. எவ்ரி ஒன் இஸ் யூனிக். தேவன் ஒவ்வொருவரையும் தனித்தன்மை உடையவர்களாய் படைத்திருக்கிறார். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுடைய பிள்ளைகளையே நீங்கள் மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ணுவீங்கன்னா பெற்றோர் செய்கிற மிக மோசமான தவறு அதுதான். மோசமான தவறு, பெற்றோர் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. பிள்ளைகளுக்கு எங்கே தாழ்வு மனப்பான்மை, நம்பிக்கை குறைவும் வருதுன்னா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மற்றவர்களோடு கூட ஒப்பிடும் பொழுது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மற்றவர்களோடு கூட ஒப்பிடாதீங்க. அவனுக்கு நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதா, இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு குறைவாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பிள்ளை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கும். அது ரொம்ப தவறு. கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த பிள்ளை ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுது, என் பிள்ளைக்கு இங்கிலீஷே பேச தெரியல, நீயும் இருக்கிறியே, ஏதாவது உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுதா? கம்பேர் பண்ணாதீங்க. அந்தந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற கிருபைகள் அவர்கள் வளர உதவி செய்யுங்கள். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் குறிக்கிறவங்க குறிச்சிக்கோங்க. யாத்திராகமம் 4வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும், அதில் 10வது வசனம் மாத்திரம் யாராவது ஒருவர் எனக்காக வாசிங்களேன். யாத்திராகமம் 4வது அதிகாரத்தின் 10வது வசனம். யாத்திராகமம் 4:10. யாருமே எடுக்கலையா? அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்ட போது, மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, நான் திக்குவாயன், மந்தனா உள்ளவன், எனக்கு பேச்சு சரியா வராது, என்ன போய் நீங்க இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துவதற்கு தெரிந்து கொள்றேன்றீங்களே, எந்த விதத்தில் இது சாத்தியமாகும்? கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ அடுத்தடுத்த வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கண்ணை உண்டாக்குனவர் யார்? காதை உண்டாக்குனவர் யார்? வாயை உண்டாக்குனவர். டேய் மோசே, உன் வாயை உண்டாக்குனதே நான் தான். நீ திக்கு வாயா பறந்துருக்கிற, சரி, உனக்கு மந்தனாவு இருக்குது, சரிதான். கண்ணை உண்டாக்குன, வாயை உண்டாக்குனா உன்னுடைய திக்குவாயும் மந்தனாவையும் சரிப்படுத்தி உன்னை பேச வைக்க முடியாதா? அல்லேலூயா. அப்பயும் மோசே ஒத்துக்கல. அவனுடைய தாழ்வு மனப்பான்மையும் அவனுடைய நம்பிக்கை குறைவும் என்ன பண்ணுதுன்னா, தேவனோடு கூட வாக்குவாதம் பண்ண வைக்குது. கொஞ்சம் மோசே ஒத்துன்னு இருந்தா வச்சுங்க, பாருங்களேன், ஒரு பெரிய ஆஃபரை மோசே விட்டுட்டான். என்ன ஆஃபரு? ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, கண்ணை உண்டாக்குனவர், காதை உண்டாக்குனவர், வாயை உண்டாக்குனவர் நான். உனக்கு நான் நல்ல பேச்சு அற்புதத்தை செய்ய மாட்டேனா? ஆண்டவரே, நீர் செய்ய வல்லவர், நான் பேசுகிறேன், நான் போகிறேன் இருந்தான்னா மோசேக்கு எவ்வளோ பாக்கியம். அவன் திரும்ப என்ன பண்ணான்? ஆண்டவரே, அது சரி வராது, எனக்கு பேச்சு வராது, நான் மந்தனா உள்ளவன். ஆண்டவர் என்ன பண்ணார்? சரி, நீ இப்படியே கெட, உனக்கு பதிலாக ஆரோன் பேசுவான். நீ தான் தலைவன், ஆனால் உனக்கு பதிலாக ஆரோன் பேசுவான். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, எந்த ஒரு மனிதனையும் அவன் குறைவுள்ளவனாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த மனிதன் தாளந்து அற்றவனாக இருந்தாலும் சரி, ஈவன் நீங்க வேதம் சொல்லுது, God can use ordinary and imperfect person.
ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, குறைவுள்ள மனுஷனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனை தொடுவாரானால் அந்த மனிதனை கர்த்தரால் பயன்படுத்த முடியும். நல்லா இல்லையா சொல்லுங்களேன். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கிதியோனே பராக்கிரமசாலியே, கர்த்தரோடு கூட இருக்கிறார். கிதியோன் சொல்றான், ஐயோ ஆண்டவரே, இஸ்ரவேல் கோத்திரத்திலேயே எங்க கோத்திரம் பென்யாமின் கோத்திரம் தான் சின்னது, அதுலயும் எங்களுடைய குடும்பம் இன்னும் சின்னது. என்ன போய் தெரிஞ்சு மீதியானியர்களுக்கு எதிராக போய் யுத்தம் பண்ண சொல்றீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அப்போ கர்த்தர் சொல்றார், மறுபடியும் சொல்றார், நீ தான் பராக்கிரமசாலி, நீ உன்னுடைய பலத்தினால அல்ல, நான் உன்னோடு கூட இருப்பதனால நீ இந்த சேனையை முறியடிப்பாய், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன் கூட வருவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, கிதியோனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, மோசேக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. மோசேக்கு என்ன தாழ்வு மனப்பான்மை? எனக்கு பேச்சு வராது, நான் திக்குவாயேன். கிதியோனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, நான் என்னுடைய கோத்திரமும் குடும்பமும் இருக்கிறதுலே அற்பமானது, பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து நான் வரவே இல்லை, ரொம்ப எளிமையான பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னவா வேணா இரு, நான் உன் கூட இருந்தா நீ தான் பெரிய ஆளு. அல்லேலூயா. நான் உன் கூட இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னா சாதனைகளை புரிவாய். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உன் கூட இருந்தா உனக்கு வராத பேச்செல்லாம் வரும். மோசேக்கு ஆண்டவர் சொல்றது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிதியோனை பார்த்து சொல்றார், நான் உன் கூட இருந்தா நீ எப்பேற்பட்ட சேனையையும் முறியடிப்பாய். அல்லேலூயா. அடுத்ததான் வந்தீங்கன்னா எரேமியா, தி மேன் ஆஃப் காட் ப்ராஃபட் ஜெரமியா. வாலிப வயதுல எரேமியாவை கர்த்தர் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ நீங்க பாருங்க, எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தவொடனே எரேமியா சொல்றான், என்ன சொல்றான்னா, ஐயோ ஆண்டவரே, நான் சிறு பையன். வாசிக்கிறீங்களா? 1வது அதிகாரம், எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரத்தின் வாசிங்க 4வது வசனம். எரேமியா 1வது அதிகாரத்தின் 4வது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு எரேமியா என்ன சொல்றாரு? வாசிங்க. அப்பொழுது நான், கர்த்தாவே, ஆண்டவரே, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். எரேமியா சொல்றாரு, நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். கர்த்தர் என்ன பண்றாருன்னா, எரேமியா அவனுடைய நாவை தொடுகிறார். எரேமியா என்ன பண்றாருன்னா பேசுறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எரேமியா சொல்றாரு, ஆண்டவரே, நான் சின்ன பையனா இருக்கிறேன், என்ன போய் பயன்படுத்துறீங்களே, நான் போய் எப்படி இஸ்ரவேலின் மூப்பர்களிடத்துல பேச முடியும்? நான் போய் எப்படி இஸ்ரவேலில் முதிர்ந்தவர்களிடத்தில் பேச முடியும்? ஆண்டவர் சொல்றார், நான் உன் நாவை தொடுகிறேன். அல்லேலூயா. உன் வாயில வார்த்தையை வைக்கிறது நான், நீ பேச உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது நான். கர்த்தர் எரேமியாவை வாலிப வயதில் தெரிந்து கொண்டார். கர்த்தர் எரேமியா கர்த்தரால் தன்னுடைய வாலிப வயதிலிருந்து பயன்படுத்தப்பட்டான். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி பல காரியங்கள் நிமித்தமாக தாழ்வு மனப்பான்மை வரலாம், நம்பிக்கை குறைவு வரலாம். எனக்கு சரியான பேச்சு வரலன்னு மோசே சொன்னா, நான் இருக்கிறதுலே என்னுடைய குடும்பம், என்னுடைய கோத்திரமும் குடும்பம் தான் ரொம்ப சின்னதுன்னு கிதியோன் சொன்னா. எரேமியா சொன்னா, நான் இருக்கிறதுலே சின்ன பையன், ஆண்டவரே, என்ன போய் தெரிஞ்சுக்கிறீங்களே. எல்லா தாழ்வு மனப்பான்மையும் நம்பிக்கை குறைவையும் கர்த்தர் உடைத்து என்ன பண்ணார்னா, நீ கர்த்தரா என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நான் உன்னை பயன்படுத்தினார். மோசேயையும் பயன்படுத்தினாரு, கிதியோனையும் பயன்படுத்தினாரு, எரேமியாவையும் பயன்படுத்தினாரு, சாமுவேலையும் பயன்படுத்தினாரு, தாவீதையும் பயன்படுத்தினார். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். அப்போ பாருங்க, நம்முடைய தேவன் ஆச்சரியமான தேவன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது, எந்த காரியங்களை குறித்து அவங்க தங்களை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தங்களை தாங்களே மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, எந்த காரியத்தை குறித்து அவங்க நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறாங்க, பெற்றோராகிய நீங்கள் என்ன பண்ணணும்னா, மோசேயை காட்டுங்க வேதத்தில், கிதியோனை காட்டுங்க வேதத்தில், எரேமியாவை காட்டுங்க, தாவீதை காட்டுங்க, சாமுவேலை காட்டுங்க. கர்த்தருடைய நிறத்தை பார்க்கல, கர்த்தருடைய படிப்பை பார்க்கல, கர்த்தருடைய அழகை பார்க்கல, கர்த்தருடைய பின்னணியை பார்க்கல, கர்த்தர் உன்னுடைய எந்த காரியத்தையும் பார்க்கல, அவருடைய இருதயத்தை பார்த்து உன்னை நேசிக்கிறார்.
அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். God loves you. தேவனுடைய பார்வையில் நீங்கள் விசேஷவான்கள் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தேவனுடைய மற்றவங்களும் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து டேய் கருப்பா, நிறைய பேர் வைப்பாங்க, டேய் கருப்பான்னுவாங்க, டேய் பல்லு, நம்ம ஊரில் பேருங்க இதெல்லாம், நொட்டை, குட்டை, சொட்டை, அப்புறம் பலவிதமான பெயரில், அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தங்களுடைய தோற்றத்தை குறித்து. சில பிள்ளைங்க சரியாக படிப்பு வராத பிள்ளைங்களா இருப்பாங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மக்கு மக்குன்னே கூப்பிட்டு போடுவாங்க. ஏ மக்கு வாங்க, மக்கு உருப்படாதே, எங்கே போய் நிற்கிற வாங்க. இதெல்லாம் பாருங்க ரொம்ப மோசமான வார்த்தைகள். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் மற்றவங்க உங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டா கூட நீங்கள் சொல்லணும், என் பையனை அப்படி கூப்பிடாதீங்க, என் பையனை அப்படி கூப்பிடாதீங்க. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போது இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வருவதற்கும் நம்பிக்கை குறைவு ஏற்படுவதற்கும் ஏதுவான காரியமாக இருக்கிறது. அப்போ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எது நிமித்தமாக அவர்கள் தாழ்வு மனப்பான்மை இருக்குது அதை உற்சாகப்படுத்துங்க அவர்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, யார் சொன்னா நீ நல்லா இல்லை, நீ அழகாக இருக்கிற, யார் சொன்னா நீ முட்டாள்னு, நீ நல்ல அறிவாளி தான், உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ற, படிக்கிற, அது போதும், இன்னும் ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேளு, கர்த்தர் கொடுப்பாரு, கர்த்தர் உயர்த்துவார். சொல்லி கொடுங்க. ஆமென் அல்லேலூயா. உலகமே உங்க பிள்ளைகளை பார்த்து ஃபெயிலியர் இதா ஃபெயிலான ஆள், ஃபெயிலான பையன், ஃபெயிலான பொண்ணு சொல்லட்டும், உலகம் சொல்லட்டும், நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, நீ எக்ஸாம்ல தானே ஃபெயில் ஆனா, வாழ்க்கையில ஃபெயில் ஆகல. எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டு வாழ்க்கையில ஜெயிச்ச எத்தனையோ பேர் இருக்கிறான், எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வாழ்க்கையில தோத்து போன எத்தனையோ பேர் இருக்கிறான். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு, எனக்கே தெரியும் நிறைய பேர் எம்ஃபில் பிஹெச்டிலாம் படிச்சு வாழ்க்கையில் தோத்து போயிருப்பாங்க. வாழ்க்கையே வாழ தெரியாம குடும்பம் நாசமா போகி கடைசியில் ஒண்ணுமே இல்லாமல் நடுத்தரில் நிற்கக்கூடிய பெரிய படித்தவங்கலாம் இருக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஜெயிக்காம படிப்பில் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க, படிப்பில் ஜெயிக்காம வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ பெற்றோருக்கு ஒரு முதிர்ச்சி வேணும். ஆமென். அதுக்காக உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வேணாம்னு நான் சொல்ல வரல, அவங்க படிக்கணும். அதான் நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னேன், பிள்ளைகளுடைய கல்வியில் அவர்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்புகளில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அதை எதிர்பார்க்கணும், நல்லா அவங்க படிக்கணும்னு சொல்லி அதுக்கு உதவி செய்யணும்னு நான் பேசியிருந்தேன். இன்னைக்கு இருக்கிற குறிப்புலையும் அது வரும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது, இந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய சவாலும் பிரச்சனை என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பயம். எல்லாம் சொல்லுங்க, பயம். கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது, நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சவாலும் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா பயம். பல காரியங்களை குறித்து அந்த பிள்ளைகளுக்கு பயம் இருக்கும், நிறைய காரியங்களை குறித்து பயம் இருக்கும். நான் முன்னாடி சொன்னது போலதான், பல காரியங்களை குறித்து அவங்களுடைய படிப்பை குறித்து பயம் இருக்கலாம், அல்லது அவர்களுடைய ஆசிரியர்களை குறித்து பயம் இருக்கலாம், அல்லது அவருடைய எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கலாம், அவர்கள் செய்ய போகிற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு பயம் இருக்கும். பாருங்க, பெற்றோர் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளைகள் அந்த பயத்திலிருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்ய வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் பயத்திலிருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்ய வேணும். உங்களுடைய பிள்ளைங்க எதில் பயப்படுறாங்க? சில பிள்ளைகள் அந்த பயத்தின் நிமித்தமாக தான் தகாத காரியங்கள், அதாவது தகாத காரியம் என்று சொல்வதை விட தவறான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள், தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. நான் கடந்த ஒரு பிரசங்கத்திலே சொல்லியிருந்தேன், ஒரு பிள்ளை ஃபெயில் ஆனவுடனே மருந்து குடிச்சு சாகுது, தூக்கு மாட்டிக்கிட்டு சாகுது. ஏன் ஃபெயில் ஆகிட்டோன்னா அடுத்தது வாய்ப்பே இல்லையா பாஸ் பண்ணுறதுக்கு? சொல்லுங்கள், டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இங்கே? டீச்சர் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கள் தயவு செஞ்சு. ஃபெயில் ஆகிட்டா திரும்ப அந்த பிள்ளை எக்ஸாம் எழுத முடியாதா? எழுதலாமே. பாஸ் பண்ணவே முடியாதா? பாஸ் பண்ணலாமே. ஆமென் சொல்லுங்கள். ஆமாவா இல்லையா? இல்லை, ஒருவேளை பாஸ் பண்ணல, 10 தடவை எழுதியும் பாஸ் பண்ணல, ஏன் வாழவே முடியாதா? முடியுமா முடியாதா சொல்லுங்கள். அப்புறம் ஏன் அந்த பிள்ளைங்க போய் மருந்து குடிக்குது, தூக்கு மாட்டி சாகுது? பயம். எதை குறித்து பயம்? பெற்றோரை குறித்து, இந்த சமுதாயத்தை குறித்து. ஐயோ, பார்க்குறவங்களாம் நம்மளை என்ன சொல்லுவாங்களோ, நம்ம பாஸ் பண்ணலையே, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நம்ம வாழ மாட்டோம் போல இருக்குதே, நம்மளால் சம்பாதிக்க முடியாதே, வருமானத்துக்கு என்ன பண்ணுவோம்? இந்த பயங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளை தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. இந்த பயம் உதவின்னு சொல்ல முடியாது, அதை
அந்த பயம் அவர்கள் தவறான முடிவு எடுப்பதற்கு நேராய் நடத்துகிறது. அப்போது இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட பயத்தில் எந்த காரியத்தை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் பயப்படுறாங்க. அந்த காரியம் அந்த 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 பயத்திலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன். கர்த்தர் யோசுவாவை பார்த்து, யோசுவாவுக்கு ஒரு பயம். மோசே மரித்த உடனே ஐயோ இத்தனை பெரிய ஜனங்கள், ஏன்னா மோசையே ஒரு வழி பண்ணிட்ட ஆளுங்க இவனுங்க. யாரு சொல்லுங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்க மோசே என்கிற ஒரு பெரிய தீர்க்கதர்சி, ஒரு பெரிய தேவ மனிதன், மோசேக்கே தண்ணி காட்டினவங்க இவங்க. மோசேக்கே தண்ணி காட்டினவங்க. அடாடா மோசே மரிச்சிட்டாரு, இவனுங்க இன்னும் நம்மளே என்ன பண்ண போகிறானுங்களோ, நம்ம மண்டையை எப்படி இவனுங்க கையில் மாட்டிக்கிட்டு உருள போகுதோ அப்படின்னு சொல்லி யோசுவா யோசித்து திகைத்து கொண்டிருந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவுக்கு வருது. யோசுவா 1:9 கர்த்தர் சொல்கிறார், வாசிங்க. யோசுவா 1:9 யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வேகமாக எடுத்து வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமேன். நீ எதை குறிச்சும் பயப்படாத, நீ எதை குறிச்சும் பயப்படாத, நான் உன்னோடு கூட. கர்த்தர் அதை சொல்லி கொடுக்குறாரு யோசுவாவுக்கு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுங்க, எந்த காரியத்தை குறிச்சும் கவலைப்படாத, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எக்ஸாமை குறித்து கவலைப்படாத, கர்த்தர் உன் கூட இருப்பார். சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. நீ எங்கேயாச்சும் இந்த காரியத்துக்காக போகும்போது, ஏதாவது ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக போகும்போது பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், அந்த பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் எதிர்காலத்தை குறித்து, திருமண வாழ்க்கை குறித்து அல்லது வேலை வாய்ப்பை குறித்து அவர்கள் பயந்திருக்கிற நாட்களில் கூட சொல்லுங்க, கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல எதிர்காலத்தை உனக்காக கர்த்தர் உன் கூட இருந்து என்ன பண்ணுவார்னு ஆயத்தப்படுத்துவார். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமேன். அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகள் அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஆமேன். அதுக்கு என்ன செய்யணும் நான் சொல்கிறேன், ஒரு 4-5 காரியம் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பிள்ளைகள் எதை குறித்து பயப்படுறாங்களோ அதை கண்டறிந்து அதை கடிந்து கொள்ளுங்கள். அதாவது அதை மேற்கொள்வதற்கு உதவி செய்யுங்கள். எதை குறித்து அவங்க பயப்படுறாங்க, எதை குறித்து அவங்க பயப்படுறாங்க, அதை கண்டறிந்து அதை மேற்கொள்வதற்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். கோலியாத்தை பார்த்து எல்லாருக்குமே ஒரு பயம், எல்லாருக்குமே ஒரு பயம். தாவீது வந்தான், தாவீதுக்கு பயம் இல்லை. ஏன்னா தாவீது சொல்கிறான், நீங்கள் எல்லாம் உன் பட்டயத்தையும் ஈட்டியும் நம்பி வந்திருக்கிற, நான் என் பட்டயத்தையும் ஈட்டியும் நம்பலை, கர்த்தரை நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற மனிதன், கர்த்தரை விசுவாசிக்கிற மனிதன், கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விதமான பாடுகளையும் உபத்திரவங்களையும் எதிர்த்து வருகிற போராட்டங்களையும் குறித்து பயப்பட மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்னா சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நம்ம கோலியாத்தை போல பட்டயம் என்ன காப்பாற்றும், கேடகம் என்ன காப்பாற்றும், ஈட்டி என்ன காப்பாற்றும், நான் வச்சிருக்கிற பணம் என்ன காப்பாற்றும், நான் வச்சிருக்கிற தங்கம் என்ன காப்பாற்றும், நான் வச்சிருக்கிற பெரிய சொத்து என்ன காப்பாற்றுன்றதை நம்ம நம்பலை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, தேவைதான், நல்லது தான், வச்சிருக்கோம் நம்ம வாழ்கிறதுக்காக. ஆனால் அது எல்லாம் நம்மளை காப்பாற்றிடும் நம்ம நினைக்கல. இயேசுதான் நம்மை காப்பாற்றுவார் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளோ பாடு வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் கர்த்தர் தான் என்னை காப்பார், கர்த்தர் தான் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் தான் என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையில் நம்ம அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்கள் பயத்திலிருந்து வெளியே வருவாங்க. அல்லேலூயா. எந்த குறிப்பிட்ட காரியத்தை பார்த்து அவங்க பயப்படுறாங்களோ அது ஒன்றுமே இல்லைப்பா, அது ஒன்றுமே இல்லை அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, அதனுடைய விஷயமே இதுதான். என் பையன் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல பீச்சுக்கு கூப்பிட்டு போனேன். நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டதுக்கு அப்புறம் தான் பீச்சுக்கு கூப்பிட்டு போனால் அந்த தண்ணியை பார்த்து பயங்கரமான பயம், இறங்கவே இல்லை. என் மேலே ஏறி உட்காந்துக்கினான் பாருங்க. பீச்சிலேருந்து நாங்கள் அங்கே ரோடுக்கு வர வரைக்கும் இறங்கவே இல்லை. அவனுக்கு அவ்வளோ பெரிய கடலையும் தண்ணியும் பார்த்தோன்னா பயம் வந்துருச்சு. இவனை விட சின்ன பிள்ளைங்களாம் இறங்கி தண்ணியில் விளையாடுறாங்க. எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு.
டேய் அங்கே பாடுறா, உன்னை விட சின்ன குழந்தைங்கள்லாம் இறங்கி விளையாடுறா ஜாலி, அங்கே பாடுறா குட்டி பாப்பாலாம் இறங்கி விளையாடுறான், தண்ணியில் இறங்கவே இல்லை பாருங்க. அவன் நான் திரும்ப பண்ணேன், உள்ள நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவனை பீச்சுக்கு கூட்டின்னு போனேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சும்மாவே 2 மணிக்கு கிளம்பி பீச்சுக்கு போவோம், 1 மணிக்கு கிளம்பி பீச்சுக்கு போவோம். ட்ரெயின் ஏறினா நேராக இறங்க போகிறோம், அங்கேருந்து இறங்கி போயிடலாம். இல்லைனா வண்டி ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஒரு 200 பெட்ரோல் போட்டால் போயிடலாம் பாருங்கள். போயிட்டு கண்டினியூஸாக கூட்டு போயிட்டு அவனுக்கு அந்த தண்ணியை பார்த்து இப்போ பயம் போயிடுச்சு, பீச்சை பார்த்து. இப்போ அவனே கூப்பிட்றான், பீச்சுக்கு போகலாம்ப்பான்ட்டு. இப்போ போனா பாருங்க, நல்லா இவ்வளோ ஆழம் தண்ணியில் இறங்கி போன தடவை போனப்போ நிற்க வச்சேன். எனக்கு அது நல்லா தொட அளவு, அவனுக்கு நல்லா இந்த அளவுக்கு தண்ணி நிற்க வச்சோன்னா பயம் இல்லாமல் ஜாலியாக விளையாடுறான். எனக்கு அதை பார்த்தோன்னா ஓகே, அவனுக்கு அது அந்த கடல் மேலே இருந்த பயம். நான் என்ன சொல்ல வரேன், அதாவது என் அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு என்ன அனுபவம் இருக்குதோ பிள்ளை வளர்ப்பு, அதை தான் நான் ஷேர் பண்ண முடியும். என்ன சொல்ல வரேன் பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் எதை பார்த்து பயப்படுறாங்க அதை கண்டறிந்து, அது ஒன்றுமே கிடையாது, அதை மேற்கொள்ளுவதற்கும் அது என்ன, அதனால ஒரு பெரிய ஆபத்தும் கிடையாது, அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற காரியங்களை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு புரிய வைத்து விடுவீர்களானால் அவர்களுக்கு இருக்கிற பயம் போயிடும். அல்லேலூயா. டீச்சரை பார்த்து பயம் சொல்லிருக்கு, ஏன்பா டீச்சரை பார்த்து பயப்படுற, அவங்க பாடம் சொல்லி கொடுக்குறவங்க தான், அதனால் அவங்கள பார்த்துலாம் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அந்த டீச்சர் கையிலையும் பேசுங்க, மேடம் உங்களை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சம் பயப்படுறாங்க, ஏன்னு தெரியல, நான் விசாரிச்சுட்டேன், நான் சொல்லிட்டேன், நான் அவங்க கையில் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடனே நீங்கள் போய் மிஸ்ஸுங்க டீச்சருங்க கையில் சண்டை போடக்கூடாது. ஓய் என்ன என் பிள்ளை உன்னை பார்த்து பயப்படுது, என்ன பண்ணேன் என் பிள்ளையா, உன் வெளியே வா, உன்னை வெட்டிடுறேன் குத்திடுறேன் அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒருவேளை அந்த டீச்சருடைய கணவனாரோ இல்லை அந்த டீச்சர்னுடைய தெரிஞ்சவங்க யாராவது போலீஸ் அதிகாரியாவோ இருந்தாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். இல்லை அவங்க யாராவது ரவுடிசம் பண்ணுறவங்களா இருந்தாங்களாம் முடிஞ்சிடும். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இது சும்மா ஒரு விளையாட்டுக்காக தான், காமெடிக்காக நான் சொன்னேன். ஆனால் அது பண்பு கிடையாது. நம்முடைய பிள்ளைகள் ஒருத்தரை பார்த்து பயப்படுறாங்கன்னா ஏன் அவங்கள பார்த்து பயப்படுறாங்கன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன் பயப்படுறாங்க, அது டீச்சரை பார்த்துருக்கலாம், பக்கத்து வீட்டு அக்காவை பார்த்துருக்கலாம், பக்கத்து வீட்டான் யாரை பார்த்து வேணா இருக்கலாம், ஏன் பயப்படுறாங்க அதை கண்டறிந்து அதை மேற்கொள்ள உதவி செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பிள்ளைகளோடு கூட நல்ல நட்புறவுல இருந்து பேசும் பொழுது இவைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடித்து செயல்பட முடியும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தைரியமா பிள்ளைங்களை முன்னெடுத்து வைக்க சொல்லுங்க. நீங்க கூட பிள்ளைங்க கூட இருங்க. உங்களுக்கு பயம் இருக்கா, ஏறா பார்த்துக்கலாம், என்ன நடக்குது பார்க்கலாம், ஏற சொல்லுங்க. மரத்தில் ஏறுறதுக்கு பயம், ஏறா பார்த்துக்கலாம், என்னடா நடக்க போகுது, விழுவ, ஆமாம் கை கால் தேய்ச்சிட்டு போட்டோம், என்ன ஆக போகுது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம், ஏறு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஓடு, விளையாடு. ஏன் ஓடுறதுக்கு பயம், ஏன் விளையாடுறதுக்கு பயம், ஏன் குதிக்கிறதுக்கு பயம், ஒன்றும் ஆகாது, குதி பார்க்கலாம், என்ன ஆகுது. அவனுக்கு அதுலேருந்து ஏறுறதுக்கும் இறங்கிறதுக்கும் குதிக்கிறதுக்கும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். குதி, ஒன்றும் ஆகாது, நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம். அந்த பிள்ளைங்க குதிக்கும், முதல் தடவை, 2வது தடவை, 3வது தடவை குதிக்கும் போது அவங்களுக்கு பயங்கள் எல்லாம் போயிடும். ஆமேன். அதுலேயும் நம்ம என்ன பண்ணோம்னா அறிவுபூர்வமாக சொல்லிக் கொடுக்கணும். கண்ட இடத்துலேருந்து ஏடா கூடமாக குதிக்கிறதுக்கெல்லாம் அந்த பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடாது. குரங்கு சேஷ்டா பண்ணுறதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அதில் ஞானம் விளங்கணும். பெற்றோருக்கு அதில் ஞானம் அவசியம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது தாவீதுக்கு கோலியாத்தை பார்த்து பயம் இல்லை, யோசுவாவுக்கு மோசேக்கு அப்புறம் இருந்த பயமும் போச்சு. காரணம் என்ன, கர்த்தர் தனக்கு துணையா இருக்கிறார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் அவர்கள் பயத்தை மேற்கொண்டது. கர்த்தர் அவர்களுக்கு துணையா இருந்து கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார், பலன் கொடுத்தார், அவர்களை ஜெயிக்க உதவி செய்கிறார் என்கிற நம்பிக்கை அவர்களை என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பயமெல்லாம் நீங்கி வாழ உதவி செய்தது. இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், உங்கள் பிள்ளைகளுக்கு பயம் நீங்க வேண்டுமானால் கர்த்தர் மேல விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அதிகமாய் பெருகச் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நம்ப சொல்லுங்க, கர்த்தருடைய பலனை நம்ப சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டிவா இருங்க, நல்ல ஒரு நண்பனாக இருங்கள். நீங்கள் அந்த பிள்ளை பயப்படுகிற காரியங்களை எல்லாம் கண்டறிந்து அவர்கள் அதிலிருந்து வெளியே வர உதவி செய்யுங்க. இதில் முக்கியமான இன்னொரு காரியத்தை நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது. என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, பிள்ளைங்க பயத்திலிருந்து வெளியே வரணும் போது அவங்க யாருக்குமே பயப்படாதவங்களா அப்படி வளர்க்கக்கூடாது. ரெவரண்டல் ஃபியர்னு ஒன்று இருக்குது. எல்லாம் சொல்லுங்க. மரியாதைக்குரிய பயம். வயதில் முதிர்ந்தவர்களுக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் அவர்களுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் அவர்களுடைய உயர்வுக்கும் அவருடைய அதிகாரத்துக்கும் மரியாதை நிமித்தம் நம் பிள்ளைகள் அவர்களுக்கு பயப்பட சொல்லி கொடுக்கணும். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில்
அதை நிறைய நேரத்தில் நிறைய பெற்றோர் சொல்லி கொடுக்கறதில்ல. சில பிள்ளைங்க பாருங்கள், சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைங்களாக இருக்கட்டும், வயதில் பெரியவங்களை வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா மதிக்க மாட்டாங்க. ரொம்ப கிண்டலாக பேசுறது, நக்கலாக பேசுறது, நீ வா போன்னு பேசுறது. நீங்களே நோட் பண்ணி பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்துலையும் மற்ற பெரிய மனிதர்களிடத்துலையும் எப்படி பேசுகிறாங்க? நீங்கள் வாங்க போங்கன்னு பேசணும், அப்படி சொல்லி கொடுங்க. நீங்கள் வாங்க, நீ வந்து நீ உக்காந்து நீ 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 அப்படிலாம் பேசினான்னா தப்பு இருக்குதாங்க, தப்பு. நீங்கள் வாங்க போங்க அப்படி பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல் பெரியவங்க வந்தால் அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும், பிரைஸ் தி லார்ட் சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நிறையா வீட்டில் பெற்றோர் அதை என்ன பண்ணுறது இல்லைன்னா சொல்லி கொடுக்கல. கிறிஸ்தவ பிள்ளைங்களே அவங்க வந்து ஒரு சபை விசுவாசியை பார்க்குறாங்க, ஒரு பாஸ்டரை பார்க்குறாங்க, இல்லை யாரோ ஊழியத்தில் இருக்கிறவங்கள பார்க்குறாங்கன்னா கூட ஒரு ஸ்தோத்திரம் சொல்லணும், பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். சொல்ல வைங்க பிள்ளைங்களே. டேய் ஆண்டிக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள், அங்கிளுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள், அது அக்கா வராங்க பாரு, அக்காவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஐயாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், சொல்லி கொடுங்க இதெல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சில பிள்ளைங்களாம் அப்படியே நெல்லியும் அப்படியே இப்படி இப்படி நெல்லியும் இப்படி நெல்லியும் பொண்ணும் இப்படி பொண்ணும் இப்படி பொண்ணும். எதுக்கு? ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு. பிரியமானவர்களே, இதெல்லாம் மரியாதைக்குரிய பயம். ஆமென். மரியாதைக்குரிய, இது கட்டாயமாக எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சரி, மூன்றாவது, அந்த பிள்ளைகள் எதிர்கொள்ளுகிற சவால்கள், பிரச்சனைகளில் இது மிக முக்கியமான காரியம். இதை பெற்றோர் கண்டறிவது கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனாலும் இதில் கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம். மூன்றாவது என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கொடுமைப்படுத்தப்படுதலும் சமூக விலக்கல். அப்படின்னா ஒரு விதமான டிஸ்கிரிமினேஷன் அண்ட் சோஷியல் என்ன சொல்கிறது, எக்ஸ்க்ளூஷன். ஒரு விதமான கொடுமைப்படுத்துதல் மாத்திரமில்லாமல் சமூக விலக்கல். அப்படின்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிச்சிடுறீங்களா? சங்கீதம் 9:9 வேகமாக எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 9வது சங்கீதம் 9வது வசனம். தண்ணி. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அல்லேலூயா. அங்கே வசனம் சொல்லுது, சிறுமைப்படுகிறவனுக்கு கர்த்தர். இந்த வசனத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சரி, இந்த கொடுமைப்படுத்தப்படல் மற்றும் சமூக விலகல் என்று சொல்லும் பொழுது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த சமுதாயத்தில் ஒரு விதமான டிஸ்கிரிமினேஷனும் ஒரு சோஷியல் எக்ஸ்க்ளூஷனும் நடக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்னது தான், அந்த பிள்ளைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இது வரத்துக்கான காரணத்தில் இதுவும் ஒன்று. ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் அவங்க படிக்கிற இடத்துல, அவங்க விளையாடுற இடத்துல, அப்புறம் வந்து அவங்க சேருகிற நண்பர்கள் மத்தியில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மற்ற சக நண்பர்கள் அல்லது மற்ற ஏரியாவில் இருக்கிற மனிதர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ சில பிள்ளைகளை மாத்திரம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் அவனை சேர்க்காதீங்கடா, உட்கார வைங்கடா, அவனை என்ன பண்ணாதீங்க, டீமில் சேர்க்காதீங்க, அவனை உட்கார வைங்க. அவங்க வீட்டு பையன் தானே அவன், இவங்க வீட்டு பையன் தானே அவன். இது எதுலேருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டேய் அவன் அந்த தெரு பையன்டா, அவனை என்ன பண்ணாதீங்கன்னா சேர்க்காதீங்க, அவன் அந்த நகர் பையன், அவனை சேர்க்காதீங்க, இவன் இந்த ஊருக்காரன், இவனை சேர்க்காத. அது அப்படியே தெருவில் இருந்து ஆரம்பித்து அடுத்தது எங்கே போவோம்னா, டேய் அவன் வேறு சாதிக்காரன்டா, அவனை என்ன பண்ணாதீங்க, சேர்க்காதீங்க. சாதி வரும், தெரு வரும், ஊர் வரும், மதம் வரும். டேய் அவன் முஸ்லீம்டா, அவனை சேர்க்காதீங்கடா, அவன் வந்து ஹிந்துடா, அவனை சேர்க்காதீங்கடா, அவன் கிறிஸ்தவன்டா, அவனை என்ன பண்ணாதீங்க, சேர்க்காதீங்க. பல காரியங்கள் நிமித்தமாக இந்த டிஸ்கிரிமினேஷன் வரலாம். டேய் அவனுங்க இருளர் பசங்கடா, அவனுங்க கூட போய் விளையாடுறீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு? பாம்பு பிடிக்கிறவனுங்கடா அவனுங்க கூட சேர்ந்து பந்து விளையாடின்னு இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அவனுங்கள போய் சேர்த்துக்கிறீங்களே விளையாட்டில். நிறைய வரும். இது நான் பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் படிக்கிற இடத்துல, அவர்கள் விளையாட செல்லுகிற இடத்துல, அவங்க டியூஷன் போகிற இடத்துல, ஜிம்முக்கு போகிற இடத்துல, பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர்கள் சந்திப்பதற்கு
ஏது உண்டு, வாய்ப்பு உண்டு. ஆனால் அதை அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா வீட்டில் வந்து சொல்ல முடியாது, வெக்கப்படுவாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தால் வெக்கப்படுத்துவாங்க. அவங்களே அதுக்குள்ளே அவங்கள அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்ககிட்ட யாருமே சேர மாட்டாங்க. இந்த பிள்ளைங்ககிட்ட யாருமே சேர மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து லஞ்சு சாப்பிடுவாங்க, அவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க, அவங்க எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. இந்த பிள்ளை மட்டும் என்ன பண்ணுன்னா தனியாகவே இருக்கும், தனியாகவே அந்த பிள்ளை. அதனால தான் நான் முன்னாடியே ஒரு வசனம் காட்டும் போது காட்டினேன், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறான். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். அப்போது நம்முடைய பிள்ளைகள் இந்த, நான் சொல்கிறது புரியுதுன்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓகே. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பிள்ளைகளால் மனம் விட்டு என்ன பண்ண முடியாதுன்னா, சின்ன பிள்ளைங்கன்னா வந்து சொல்லிடும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் சொல்லுவதற்கு வெக்கப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க, ரொம்ப வேதனைப்படுவாங்க இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுவதற்கு. அவங்களுக்கு நண்பர்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க, எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க. சாப்பிட்றதுல துவங்கி விளையாடுறதுலேருந்து ஒரு ஹோம்ஒர்க் ஷேர் பண்ணுறதுல சொல்லி கொடுக்குறது எல்லாத்துலேயுமே இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னேன், சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் சொல்லிட்டு. சமூக காரியங்கள்லேருந்து இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா விலக்கிடுவாங்க, சேர்த்துக்கவே மாட்டாங்க. பிள்ளைகள் எதிர்கொள்ளக்கூடிய மிக மோசமான பிரச்சனை இது. அப்போ கவனிங்க, நான் என்ன சொல்லுவேன்னா, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறாரு. ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா அவரையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணாங்க. இயேசுவானவரையே வசனம் சொல்லுது, அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கல. வேத வசனம் சொல்லுது, மார்க் 6வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா முதல் 10 வசனங்களில் இயேசுவானவர் தாம் வளர்ந்த ஊருக்கு போனார் ஊழியத்துக்காக. அங்கே ஒரு ஏற்றுக்கல. தச்சன் மகன் தானே, இவருடைய சகோதரிகள்லாம் இங்கே தானே இருக்கிறாங்க, நம்ம கூட தெரியுமே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சொந்த தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய சொந்த ஊரில் என்ன இல்லை, கனம் இல்லை. அதனால் அவர் அங்கே என்ன பண்ணலன்னா அற்புதங்களை பண்ணல. இயேசுவும் ஒடுக்கப்பட்டார், இயேசுவும் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டார். இங்கே கவனிங்க, ஒருவேளை பிள்ளைகளில் இது வந்து பெரியவங்களுக்கே இந்த பிரச்சனை வரும். நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, பெற்றோர் உங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கலாம். சாதி நிமித்தமாக அல்லது பணத்தின் நிமித்தமாக, உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்றதுக்காக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏழ்மையான கோலத்தில் இருக்கிறதுனால, இல்லை உங்களுடைய பின்னணி பின்புலம் இவைகளை எல்லாம் பார்த்து உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். கவலைப்படாதீங்க, இயேசுவையே இந்த சமூகம் என்ன பண்ணுச்சு, ஒதுக்கி தான் வச்சுது. இயேசுவையே என்ன பண்ணாங்க, ஒதுக்கி தான் வச்சாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, பிதாவானவர் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அல்லேலூயா. பிதாவானவர் அவரை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான நாமத்தை கொடுத்து எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஆமென். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, பைபிளோட, அதாவது நீங்கள் ஃபார்முலாவே அதுதான். யாரெல்லாம் வேதத்தில் ஒடுக்கப்பட்டாங்களோ கர்த்தர் அவங்களை எல்லாம் பயன்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் ஒடுக்கப்பட்டாங்க, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பல மடங்கு பெருக பண்ணினார். பார்வோனைய சேனையை முழுகடித்தார். இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களை தாண்டி கடந்து வர உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. 10 சகோதரர்கள் சேர்ந்து ஒரு சகோதரனை நசுக்குனாங்க, யோசேப்பை. கர்த்தர் யோசேப்பை தூக்கி எடுத்தார். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்தில் அத்தனை பேர் இருந்தோம், தாவீதை ஒரு முக்கியமான ஆளாவே எண்ணல. விசேஷம் நடக்கும்போது ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. நடந்தது என்ன, தாவீதை கூப்பிடியா, அவனை தான் நான் ராஜாவாக தெரிஞ்சிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் யாரெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்டாங்களோ, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டாங்களோ, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் கைவிடப்பட்டார்களோ, யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, கர்த்தர் அவர்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளை நான் சொல்கிறேன், ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தால், சமூகத்தால், சமுதாயத்தால் நீ வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், படிக்கிற இடத்துலையா இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம், நீ மனிதர்களால் புறக்கணிக்கப்படுவாயானால் அல்லது ஒதுக்கப்படுவாயானால் இந்த காலை வேளையில் எழுதி வச்சுக்கோ, கர்த்தர் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமாக இருந்து அவனை எல்லாரை காட்டிலும் மேன்மைப்படுத்தி உயர்த்தி பயன்படுத்துவார். கரங்களை தட்டி நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது
பெற்றோர் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? நீ கவலைப்படாத. உங்கள்கிட்ட யாரும் சேரலன்னா என்ன? நீ போகிற நோக்கம் என்ன? படிக்கிறதுக்கு போகிற. நீ போய் படி. ஆமென். நீ போய் என்ன பண்ணு? படி. நீ உன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்து. நீ உன்னுடைய காரியங்களில் கவனம் செலுத்து. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. நாங்கள் உங்க கூட இருக்கிறோம். அல்லேலூயா. யாரும் உங்க கூட இல்லைனாலும் பரவாயில்ல. கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் உங்க கூட இருக்கிறாரு. அப்பா உங்க கூட இருக்கிறேன், அம்மா உங்க கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத, தைரியமாக போ. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமென். ஒருவேளை அந்த பிள்ளைகள் தங்களை விட பெரிய பிள்ளைகள்னால ஏதாவது பிளாக்மெயில் பண்ணப்படுகிறார்களா? சில பிள்ளைகள்லாம் பிளாக்மெயில் பண்ணப்படுவாங்க. டேய், நீ வீட்டிலேருந்து என்ன பண்ணணுன்னா, நைஸாக அப்பா பாக்கெட்லேருந்து 100 ரூபாய் எடுத்துன்னு வரணும். நீ வீட்டிலேருந்து இது எடுத்துன்னு வரணும். இல்லைன்னா உன்னை கிரிக்கெட்டில் சேர்க்க மாட்டேன், இல்லைன்னா உன்னை இதில் சேர்க்க மாட்டேன், அதில் சேர்க்க மாட்டேன், இல்லைன்னா உன்னோட ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்க மாட்டேன். நீ அன்றைக்கி ஒரு விஷயம் தப்பு பண்ணல, அதை நான் மேம் கையில் சொல்லிவிடுவேன். இதெல்லாம் அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணணும்னா பிளாக்மெயில் பண்ணக்கூடிய. இதெல்லாம் யாருன்னா அந்த பிள்ளைங்களை பண்ணுறாங்களா? கண்டறிந்து என்ன பண்ணுங்கன்னா, அதற்கு என்ன நடவடிக்கை எடுங்க, போய் பேசுங்க. யார் அந்த மாதிரி பண்ணுறாங்க அவர்களிடத்துல பேசுங்க, அவங்க பெற்றோரிடத்துல பேசுங்க, அல்லது அந்த பள்ளிக்கூடத்தில் போய் என்ன பண்ணுங்கன்னா பேசுங்க. அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வாங்க. அதை வளர விடாதீங்க. அப்படி வளர விடுவோமானால் நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள் அடிமைகளை போல பயன்படுத்துவதற்கு ஏதுவாகும். அதிகமாக ஜெபம் பண்ணுங்க இப்படிப்பட்ட காரியங்களுக்காக. உங்களுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கடந்து போகிறாங்கன்னா அதிகமாக ஜெபிக்கணும். மற்றவர்களிடத்திலிருந்து உதவியை கேளுங்க. நண்பர்களிடத்தில் அல்லது மேலான அதிகாரம் படைத்தவர்களிடத்தில் என்ன பண்ணுங்கன்னா உதவி கேளுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. டேய், நீ யாரையும் என்ன பண்ணாதன்னா அதே மாதிரி பண்ணக்கூடாது, பழி வாங்கக்கூடாது. நீ என்ன பண்ணக்கூடாது? அவன் உன்னை பண்ணுறான்னு சொல்லிட்டு நீயும் அவனை என்ன பண்ணக்கூடாது? திரும்ப என்ன வசனம் சொல்லுது? பழி வாங்குதல் எனக்குரியது. கர்த்தர் சொல்றாரு ரோமர் 12:19 பழி வாங்குதல் எனக்குரியது. ரோமர் 12:19 பழி வாங்குதல் எனக்குரியது. நீ பழி வாங்காத, கர்த்தரிடத்துல ஒப்புவித்து விடு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரு? மத்தேயு 5:44 உன்னை சபிக்கிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணு, ஆசீர்வதிக்கணும் அப்படின்னாரு. அல்லேலூயா. உன்னை அவங்க ஒதுக்குறாங்க, நீ அவங்கள ஒதுக்காத. உன்னை அவங்க பகைக்கிறாங்க, நீ அவங்க பகைக்காத. அவர்கள் உன்னுடைய நட்பை தேடி வரும்போது நீ அவளோட நட்புறவாய் பழகு. சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிள்ளைகளோடு கூட நீங்கள் மனம் விட்டு பேசும்போது அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஆமென். அவர்களுடைய பாதுகாப்பு மற்றும் மற்ற காரியங்களில் நீங்கள் இடைப்பட்டு இவைகள் எல்லாம் கவனிப்பது மிகவும் அவசியமாக இருக்குது. ஒருவேளை ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். பெண் பிள்ளை வச்சுக்கிறவங்க நல்லா கவனிங்க. ஒருவேளை பெண் பிள்ளைகள் அல்லது ஆண் பிள்ளைகள் கூட மற்றவர்களால் தகாத விதமாய் நடத்தப்படுவதற்கு எங்கேயாவது காரியங்கள் நடக்குது, இல்லை யாராச்சும் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அங்கே போகிற வழியில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா என்னையே பார்க்குறாரு, பைக் எடுத்துகிட்டு என் பின்னாடியே வராங்க. அங்கே ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னா என் பேக்கை பிடிச்சி இழுக்கிறான், அதையெல்லாம் பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லும் போது அந்த பிள்ளைகளுக்கு தைரியமாக அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்குறது மாத்திரம் மற்ற என்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீ உடனே அப்பாவுக்கு கால் பண்ணு, நீ உடனே அம்மாவுக்கு கால் பண்ணு. அப்புறம் இன்றைக்கி கவர்மெண்ட்லேருந்து நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், மிக பிரத்யேகமாக லேடிஸ்க்காக. அந்த நம்பருக்கெலாம் கால் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா இம்மிடியட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறையிலேருந்து இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்தந்த இடத்துல லொக்கேட் பண்ணி, அதாவது எந்த இடம் லொக்கேட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த காவலர்களுக்கு தகவல் கொடுத்து இம்மிடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பேட்ரோல் வந்துடுது. இன்றைக்கி தமிழ்நாடு போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இப்படிப்பட்ட காரியங்களை செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அரசாங்கத்தை ஆஸ்வதிக்கட்டும். நல்லா ஒரு அழிலியா சொல்லுங்களேன். அந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்து யார் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு வரான், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ண சொல்லுங்கள். எந்த தேதியில் வரான், எப்போ சொன்னான், என்ன வார்த்தை சொன்னான், எந்த இடத்துல இது நடந்தது, முடிஞ்சால் அதை குறித்துதான ஒரு வீடியோ, இல்லை அவன் ஃபோன் பண்ணி ஏதாவது பண்ணுறானா, இல்லை யாராவது ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்களா, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. இதெல்லாம் டாக்குமெண்டேஷன். நாளைக்கு நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது அல்லது நம்ம போய் இடத்துல ஏதாவது இடத்துல பேசும்பொழுது இதெல்லாம் ஆதாரம், இதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. வேதம் இப்படிப்பட்ட டிஸ்கிரிமினேஷன், புல்லிங், ஆங்கிலத்தில் புல்லிங் அப்படின்வாங்க, அந்த புல்லிங், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன், இதெல்லாம் வேதம் அங்கீகரிக்கவே இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஒதுக்கி வைப்பது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொடுமைப்படுத்துவது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏற்றத்தாழ்வுள்ளவனாய் பார்ப்பது வேதம் இதை அனுமதிக்கவே இல்லை. வேதம் இதை போதிக்கலை. கலாத்தியர் 3:28 பவுல் சொன்னார், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை,
தேவனுடைய பிள்ளைகளாகவும் சுதந்திரவாளிகளாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யாக்கோபு 2வது அதிகாரத்தில் யாக்கோபு அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்களை திட்டுறாரு. என்ன திட்டுறாரு? சபையில் அன்னைக்கு பிரச்சனை நான் நிறைய தடவை சொல்லிக்கிறேன். பணக்காரனெல்லாம் மேலே உட்கார வைப்பாங்க சேரில், ஏழைங்களெல்லாம் கீழே உட்கார வைப்பாங்க. நிறைய காணிக்கை போடுறவங்கள நல்லா பெரிய சேரில் உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, கௌரவமாக பார்த்து அவங்களுக்கு முதலிடம் கொடுப்பாங்க. ஏழை எளிய மக்கள், கூலி வேலைக்கு போகிறவங்க, சாதாரணமான ஆட்கள், காணிக்கையே கொடுக்க முடியாதவங்கலாம் சபையில் வந்தால் அப்படி ஓரமாக உட்காருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனை இருந்தது சபையில் அன்னைக்கு. யாக்கோபு 2வது அதிகாரத்தில் யாக்கோபு திட்டுறாரு, பயங்கரமாக திட்டுறாரு. எப்படியெல்லாம் திட்ட முடியுமோ அப்படிலாம் திட்டுறாரு. கிறிஸ்துவுக்குள்ள அவர்கள் தரித்திரனாக இருக்கலாம், ஆனால் அதாவது இந்த உலகத்தின் பார்வையில் அவர்கள் தரித்திரனாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள அவர்கள் ஐஸ்வர்யவான்கள். அவங்ககிட்ட இந்த உலக பிரகாரமான பணம் இல்லை, ஆனால் ரட்சிப்புன்ற ஐஸ்வர்யம் இருக்குது, நித்திய ஜீவன்ற ஐஸ்வர்யம் இருக்குது. அவனை எப்படியா நீ ஏழை தரித்திரன்னு சொல்லி கீழே உட்கார வைப்ப? எல்லாரையும் சமமாக நடத்து. புதிய ஏற்பாடு போதிக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பைபிள் நமக்கு அதை என்ன பண்ணலன்னா சொல்லவே இல்லை. எங்கேயுமே அந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷன், எக்ஸ்க்ளூஷன் அண்ட் புல்லிங் இதெல்லாம் பைபிள் எங்கேயுமே அங்கீகரிக்கல. அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவங்க போகும்போது அவங்களுக்கு உதவி செய்யணும், நம்ம அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். 4வது, நான் ஏற்கனவே பேசிட்டதேன், 4வது குறிப்பையும் 5வது குறிப்பையும், அதனால் ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா பேசினதையே திரும்ப திரும்ப பேசினா உங்களுக்கும் இதை தான் போன வாரம் பேசுனீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் 4வது குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளைகள் சந்திக்கிற சவால்களும் பிரச்சனைகளும் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் மற்றும் தகராறுகள். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், தகராறு. நீங்கள் நினச்சிருப்பீங்க மனைவியால் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு. கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிரச்சனை. கணவனால் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, இந்த மனுஷனை கட்டின்னு நான் படுற அவஸ்தை இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் நினச்சின்னு இருப்பீங்க. ஆனால் உங்கள் 2 பேருக்கு நடக்கிற சண்டையில் அந்த பிள்ளைங்களுக்கு தான் அதிக பிரச்சனை. அவர்களுடைய சமாதானம் குலைக்கப்படும். அவங்க சைக்காலஜிக்கலாகவே அவங்க என்ன, அவங்களுடைய சிந்தையில், அவங்களுடைய மனதில் பெரிய மாற்றங்கள் வரும். வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 133:1, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக தான் சொல்லுங்களேன். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது தான் நன்மையும் இன்பமும். அப்போ குடும்பம் ஒன்றா இருக்கிறது தான் தேவனுடைய பார்வையில் நன்மையாகவும் இன்பமாகவும் இருக்கிறது. ஆமென். இது பெற்றோர் புரிஞ்சுக்கணும். குடும்பத்தில் நடக்கிற தகராறுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சம்மந்தமே இல்லை நினைக்காது. பிள்ளைங்க அதைகள் எல்லாம் பார்க்குறாங்க, அதெல்லாம் அவங்களை ரொம்ப பெரிய டிஸ்டர்ப் பண்ணும். பெற்றோர்கள் பிரிஞ்சு வாழ்வது, அப்புறம் நான் முன்னாடியே சொன்னது போல் சொத்து தகராறுகள், பிரச்சனைகள், அப்புறம் சிப்ளிங்ஸ் ரைவல்ரி. அப்படின்னா சகோதரர்கள் மத்தியில், சகோதரிகள் மத்தியில் நடக்கிற பிரச்சனைகள், வாக்குவாதங்கள். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான தாக்கங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அதனால் நான் பெற்றோருக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன், தயவான அவங்களுடைய குடும்பத்தில் தயவு செய்து சண்டையிடுவது, பிரச்சனை பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. கணவன் மனைவிக்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் பிள்ளைகளுக்காகவே நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா விட்டு கொடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக போகணும். ஏன்னா உங்களை பார்த்து பிள்ளைகள் வளர்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய எதிர்காலமும் இது நிமித்தம் பாதிக்கப்படும். நான் சொல்கிறேன் பாருங்கள், நடக்கிற சம்பவம் பெற்றோர் சாட்சி இல்லாத, கணவன் மனைவி சாட்சி இல்லாத சண்டையிட்டு வாழும் பொழுது பிள்ளைகளுக்கு நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இவங்க இதையே கற்றுக்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் கல்யாணம் ஆகும்போது அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா நடந்துக்கிறாங்க. அது நடந்துக்கிறது மாத்திரம் இல்லாமல், ஒருவேளை எதிர்காலத்தில் அந்த பிள்ளை கட்டுகிற பையனாக இருக்கலாம் இல்லை பொண்ணாக இருக்கலாம், அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தகப்பன் தாயை செய்த தவறை சுட்டி காட்டுவாங்க. உங்கள் அப்பா என்ன யோகியமா, உங்கள் அம்மா என்ன யோகியமா, உங்கள் அம்மா தொடப்பத்தில் உங்கள் அப்பாவை அடிச்சு அன்றைக்கி ரோட்டில் வெளியே தரல, ஏன் உங்கள் அப்பா அன்றைக்கி குடிச்சிட்டு வந்து உங்கள் அம்மாவை கழுத்தை பிடிச்சி அடிக்கல? இதெல்லாம் யார் கேட்பாங்கன்னா மருமகன் கேட்பான், மருமக கேட்பான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், அன்பாய் தயவாய் ஒரு போதகனாய் உங்களை நான் வேண்டிக்கிறேன். திருமணமான எல்லார்கிட்டையும் நான் தயவாக வேண்டிக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் கணவன்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒப்புரவாகுங்க. நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக சமாதானமாக வாழுங்க. அதுதான் கர்த்தருக்கு பிரியம், அதுதான் எங்களுக்கும் பிரியம், அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் பாக்கியம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இன்ன விதமாய்
ஆஸ்வதிக்கப்படுவான் வசனம் சொல்லி, அவனுடைய மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியே போல இருப்பாள், அவனுடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பார்கள் என்று வேதம் ஒரு குடும்பத்தை சேர்த்துதான் ஆஸ்வதிக்குது. அல்லேலூயா. அதனால பெற்றோர் நிமித்தமாய் பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அவங்க எதிர்கொள்கிற பிரச்சனை என்னென்னா, குடும்ப பிரச்சனைனால இந்த பிள்ளைங்களால் சரியாக படிக்க முடியாது, கவனம் செலுத்த முடியாது, நிறைய காரியங்கள் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகள் தகாத காரியங்களை கற்றுக்கொள்ளும். அவங்களுடைய எதிர்காலம் அப்படியே மாறிடும். பெற்றோருடைய என்ன பண்ணுறாங்களோ அப்படியே இவங்களுடைய எதிர்காலம் மாறிடும். வேணாம் பாருங்கள் இதெல்லாம். இது 4வது. 5வது, பிள்ளைகளுக்கு இருக்கிற சிரமங்கள், பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் என்னன்னு சொல்லி 5வது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய கல்வி சிரமங்கள், அகாடமிக் ப்ராப்ளம்ஸ். கல்வி சிரமங்கள் அப்படின்னமோ சில பிள்ளைங்களுக்கு சரியான படிப்பு வராமல் இருக்கலாம், சில பிள்ளைகளுக்கு நல்ல ஞானமும் அறிவும் இல்லாமல் இருக்கலாம். வசனம் சொல்லுது நீதிமொழிகள் 2:6, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். இல்லையா? அதனால நம்முடைய பிள்ளைகள், நான் ஏற்கனவே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். 7வது பாகத்தில் 6வது பாகத்தில் நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன் நினைக்கிறேன். 5, 6 இதை குறித்து நிறையா பேசியிருக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய படிப்புகளில் உற்சாகப்படுத்துங்க, அவர்களை தட்டி கொடுங்க. ஆனால் அவர்களை என்ன பண்ணாதீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவனுக்கு மென்டல் டார்ச்சராக மாறிடக்கூடாது. படிப்பு அவன் என்ஜாய் பண்ணி படிக்கணும். ஆமென். நல்லா சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்களேன். படிப்பை ஒருத்தன் என்ன பண்ணணும்னா என்ஜாய் பண்ணி படிக்கணும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணி படிக்கணும். அதை அவன் கசந்து படித்தான் வச்சுக்கோங்களேன், அது அவனுக்கு மண்டையில் ஏறவே ஏறாது, அவன் பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. அதனால் இந்த காலை வேளையில் நான் அன்பாக கேட்குறேன், அந்த பிள்ளைகள் என்ஜாய் பண்ணி படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அகாடமிக்ஸில் என்னெல்லாம் நீங்கள் வழிவாசல் பண்ணி கொடுக்க முடியும் அதெல்லாம் செய்து கொடுங்க. ஆமென். சொல்லுங்கள். அவர்களுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருங்க. அவர்களை என்றைக்குமே என்ன பண்ணாதீங்கன்னா பயமுறுத்தாதீங்க. படிப்பு காரியங்களை குறித்து என்ன பண்ணாதீங்கன்னா பயமுறுத்தாதீங்க. ரொம்ப பயமுறுத்துனீங்கன்னா அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்பை என்ஜாய் பண்ணி படிக்க மாட்டாங்க, படிப்பை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. நான் சொல்லுவேன் எப்பவுமே, படிப்பை ஒருத்தன் என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான்னா அவன் நல்லா அவன் படிக்கிற கான்செப்டை அவன் மண்டைக்குள்ளே ஏறிடும், புரியுதுங்களா? அவன் வெறுப்பில் வெறும் பாஸ் பண்ணணும், அதிகமான மார்க் எடுக்கணுன்றது மட்டுமே அப்படியே நினச்சி படிப்பான்னா மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் வாங்கிடுவான். ஆனால் அவன் மண்டைக்குள்ளே அந்த கான்செப்ட் போய் ஏறாது. புரியுதுங்களா? அதனால் நம்முடைய பிள்ளைகள் ஞானத்துலேயும் அறிவுலையும் அவர்கள் புத்தியிலும் வளரட்டும். கர்த்தர் தான் அவங்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கணும். வசனம் சொல்லுது யாக்கோபு நீங்கள் 1:5, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போது உங்களுடைய பிள்ளைகள் அறிவில் ஞானத்தில் குறைவாக இருக்கிறாங்களா? ஜெபம் பண்ணுங்கள். எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். என் பிள்ளை ஃபெயில் ஆக வேண்டியது, ஜெபம் பண்ணோம், கர்த்தர் பாஸ் பண்ணி விட்டார். ஆமென். சரியாக படிக்கவே மாட்டான், நல்ல மார்க் வாங்குவானான்னு தெரியலன்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், ஜெபம் பண்ணோம், கர்த்தர் அவன் பாஸ் பண்ண கிருபை செய்தார். அந்த ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் போன பிரசங்கத்திலையும் அதுக்கு முந்தின பிரசங்கத்திலையோ தெரில சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். 100க்கு 100 வாங்குகிற பிள்ளைகள் இடத்துல போய் நீ 100க்கு 100 வாங்கணும்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் 100க்கு வெறும் 30 வாங்குகிற பிள்ளைகள் இடத்துல போய் நீ 100க்கு 100 வாங்கணும்னா அது அநியாயம். ஒரு பிள்ளையால், சின்ன பிள்ளை 5 வயசு பிள்ளை எடுத்துக்கோங்க, அதால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியுமோ அந்த வெயிட் தான் கொடுக்கணும். கரெக்டாக? வளர்ந்த பிள்ளையின் இடத்துல ஒரு 10 கிலோ தூக்குப்பான்னா அவன் தூக்குவான். கரெக்டாக? அதே மாதிரி தான் ஒரு பிள்ளையால் அவனுக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் கொஞ்சம் குறைவாக இருக்குது, இன்னும் அவன் வளரணும், அவனால் ஒரு 35-40 மார்க் தான் எடுக்க முடியும்னா அவனை போட்டு அடின்னு அடிச்சு பார். 40 பக்கத்து வீட்டு பையன் பார் 100 மார்க் 90-98 வாங்கியிருக்கிறான், நீ 40 தானே வாங்கியிருக்கிற. கிடையாது, அப்படி பண்ணாதீங்க. இவனுக்கு இருக்கிற அறிவும் ஞானமும் புத்தியும் 40 மார்க்குக்கு தான் இருக்குது. அதனால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அவங்க கூட ஒப்பிடாதீங்க. நீ 40 வாங்கியிருக்கிறியா, அடுத்த எக்ஸாமில் ஒரு 60 வாங்கு. சொல்லுங்கள், ஒரு 20 மேலே கூட்டிக்கோங்க, தப்பு கிடையாது. 10-20 மேலே கூட்டிக்கோங்க. 40ன்றது 60 வாங்குப்பா, சந்தோஷம். ஆமென். நல்லா இல்லையா சொல்லுங்கள். அவன் 60 வாங்கினதுக்கப்புறம் 60லேருந்து 80 வாங்கினதுக்கப்புறம் 80லேருந்து 100. 40 வாங்குறவன் 100 வாங்க மாட்டான்னு நான் பிரசங்கம் பண்ணவே மாட்டேன். 40 வாங்குறவன் 100 வாங்குவான், ஆனால் ஒரே ஐடியா வாங்க மாட்டான். ஒரு ப்ரோக்ரஷன்ற வார்த்தை நம்ம ப்ரோக்ரஷன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். ஒரே ஐடியாலாம் யாருமே முன்னேற முடியாது. ஒரே ஐடியாலாம் யாருமே சொல்லுங்கள் முன்னேற முடியாது. அதெல்லாம் சினிமாவில் தான் ஒரே ஐடியா முன்னேறது இல்லை. ஒரே ஐடியாலாம் யாராலுமே முன்னேற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபேன் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, போட்ட உடனே வேகமாக சுற்றிடுதா? முதல்ல ஸ்லோவாக சுற்றி அதுக்கப்புறம் தான் என்னது வேகமாக வருது. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் ப்ரோக்ரெஷன். அதுதான் ப்ரோக்ரெஷன்.
பொறுமையாக தான், படிப்படியாக. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துதும் படிப்படியாக உயர்த்துவார். யோசேப்பு எடுத்தவொன்னே தூக்கி மேலே உட்கார வைக்கல. அவன் குழியில் போக வேண்டியிருந்தது. குழியிலேருந்து அவன் போத்திபாரனுடைய வீட்டுக்கு போக வேண்டியது. வீட்டிலேருந்து அவன் ஜெயிலுக்கு போக வேண்டியிருந்தது. ஜெயிலிருந்து தான் அவன் அரண்மனைக்கு போக வேண்டியிருந்தது. ஆமென். தாவீது ஆடு மேய்க்க வேண்டியிருந்தது. ஆடு மேய்க்கிறதுலேருந்து அரச மாளிகையில் போய் அவன் இசைக்கருவியை வாசிக்க வேண்டியிருந்தது. யுத்தங்களை நடத்த வேண்டியிருந்தது. அதன் பின்பதாக வனாந்திரத்தை அலைய வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் தான் ராஜாவாக வேண்டி வந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். தட் இஸ் ப்ரோக்ரெஷன். இந்த ப்ரோக்ரெஷன்ற வார்த்தை பெற்றோருக்கு புரிஞ்சிக்கணும். சரி, இதை மைண்டில் நீங்கள் எப்பவுமே வச்சுனா, அவர்கள் கல்வியில் அவர்களுக்கு இருக்கிற சிரமங்கள், எதில் அவன் வீக்காக இருக்கிறான் டியூஷனுக்கு அனுப்புங்க. எதில் அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுது அதுக்கு அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அந்த பிள்ளைக்கு ஞானத்தையும் அறிவியும் கொடுப்பார். ஆமென். கடைசியாக அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ், ஏதாவது சரீர விதமான பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படின்றத அந்த பிள்ளைகளோடு கூட மனம் விட்டு பேசுங்கள், கண்டறியுங்கள், அதுக்கான நடவடிக்கைகள் எடுங்க, ஜெபிங்க. கர்த்தர் அதுக்கு சுகம் கொடுக்கணும், ஜெபிங்க. வசனம் சொல்லுது யாத்திராகமம் 15:26, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் நிச்சயமா சுகம் கொடுப்பாரு. ஆமென். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமா சுகம் கொடுப்பார், பலன் கொடுப்பார், ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். ஆமென். நல்லதால இல்லையா சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த பிள்ளைகளை சுகப்படுத்துவார். ஜெபம் பண்ணுங்க, நல்ல மருத்துவர்களிடத்துல போய் நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல மருத்துவமனையும் மருத்துவரையும் காட்டுவார். நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பிள்ளைகள் ஆரோக்கியமாய் வாழ உதவி செய்யுங்கள். சில பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், எத்தனையோ குடும்பங்களை நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம், நாய் கடிச்சிருக்கோம். அந்த பிள்ளைங்க வீட்டில் சொல்லாது பயத்தில், எங்கள் அப்பா அடிக்க போகிறாங்க, அம்மா அடிக்க போகிறாங்க. கடைசியில் அந்த விஷம் ஏறி முத்தி போய் அவங்க பார்த்தீங்கன்னா நாய் மாதிரியே பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் என்னாச்சு ஏது என்ன விசாரிக்க போனால் கடைசியில் என்ன சொல்லணும்னா, நாய் கடிச்சிருங்க பிரதர், கடைசி வரைக்கும் சொல்லாமையே விட்டான், அது விஷம் ஏறி என்னென்னவோ ஆயிடுச்சு. கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறீங்களா? ஏன் இதெல்லாம் நடக்குது? அந்த பிள்ளைங்களுக்கு சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையை அந்த பிள்ளைங்க பெற்றோர் இடத்துல சொல்லாமல் போகிறதுனால. அப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? டேய் அப்பா அம்மா, உனக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா நீ அப்பா கையில் சொல்லு, அம்மா கையில் சொல்லு, நாங்கள் என்ன பண்ணுறோம், உதவி செய்கிறோம். ஏசப்பா இருக்கிறார், ஜெபம் பண்ணுவார், சுகம் கொடுப்பாரு. ஆமென். கர்த்தர் சுகம் கொடுப்பாரு. என்ன தேவையோ நம்ம அதுக்குரிய மருந்து மாத்திரைகளை போட்டு என்ன பண்ணலாம், ஆமாம் ஆயத்தப்படுத்திக்கலாம். அப்பா அம்மா கிட்ட மறைக்காத, சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் இவைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எதிர்கொள்ளுகிற சவால்களும் பிரச்சனைகளும், இவைகள் எல்லாவற்றிலும் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டியது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை பிரயோஜனப்பட்டீங்க? கரங்களை உயர்த்தி நல்லா இல்லையா சொல்லுங்களேன். இந்த வார்த்தைகள் உண்மையிலே எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? நல்லா கரங்களை உயர்த்தி இல்லையா சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைகள் மாத்திரமல்ல, இதுக்கு முன்னாடி நான் பேசின எல்லா செய்திகளும் உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருந்திருக்கும். பிரயோஜனம் இல்லாத காரியத்தை என்னைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த பலிபீடத்திலிருந்து பேச மாட்டேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த செய்தியை கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை 2 விதங்களில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். உங்களுக்கு இந்த செய்தி வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் வீடியோவாக வந்துடும். இதை மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா உங்களால் முடிஞ்ச மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஆமென். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நான் பிரபலமாக ஆகிறதுக்கு கிடையாது, நான் ஆல்ரெடி பிரபலமாக தான் இருக்கிறேன். ஆமென். உங்களுக்கு நான் எனக்கே தெரில பாருங்கள். நேற்று கூட ஒரு பாஸ்டர் பார்க்கறதுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, பெரிய பாஸ்டர். அவர் என்னை பற்றி சொல்கிறார் நிறையா விஷயம். ஐயா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நான் கேட்குறேன். கேள்விப்பட்டேன்ப்பா சொன்னாங்க அப்படின்னாரு. எனக்கு நான் பாருங்கள், நான் யோசிக்கிறேன், பாரு கழுதையை கூட கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, பெரிய மனுஷங்க எவ்வளோ பெரிய ஊழியத்தில் உயர்ந்து பெரிய அளவில் இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன பண்ணுறாங்க, பெருமையாக பேசுகிறாங்க. அப்போ தான் நான் யோசிக்கிறேன், கழுதைக்கு வந்த வாழ்வை பற்றியா பெரிய ஊழியக்காரங்களாம் நம்மளை பற்றி பேசியிருக்கிறாங்க போல் அப்படின்னு. ஆமென். அதனால் நான் பிரபலமாகறதுக்கெலாம் அதை கேட்கல. ஒரு நாளும் நான் பிரபலமாகறதுக்கான முயற்சிகள் எல்லாம் அப்படி எடுக்கிறதா இருந்தால் இந்நேரம் எத்தனை பேனர் செவ்வாப்பேட்டையிலேருந்து இன்றைக்கி அவன் என்னென்னவோ பேனரு போஸ்டர்லாம் அடிச்சு என்னென்னவோ பண்ணுறானுங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முடியாதுன்னு நினைக்காதீங்க. நம்மளாலேயே முடியும். அங்கங்கே பேனர் வைக்க முடியும், அங்கங்கே போஸ்டர் அடிக்க முடியும். ஆனால் நாங்கள் போஸ்டர் அடிப்போம். எதுக்கு போஸ்டர் அடிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டால், ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்றது தெரியணும், நம்முடைய சபை வெளியே தெரியணுன்றதுக்காக போஸ்டர் அடிப்போம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆனால் எங்களுடைய தாகம் எல்லாம் இந்த சத்தியம் எப்படியாவது அநேகரை போய் சேரணும். ஆமென். அநேகருக்கு இந்த சத்தியம் போயிட்டு சேரணும். அதனால் பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை நான் தயவாக கேட்டுக்கிறேன். அன்பான ஒரு வேண்டுகோள், இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பிள்ளைகளை என்ன பண்ணுங்கன்னா தேவ பக்தியில் வளர்த்துருங்க.
நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு விட்டுடாம அந்த பிள்ளைகளை எல்லா விதமான ஒழுக்கத்திலையும் தேவ பக்திலையும் வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா முயற்சிகள் எடுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஆஸ்வாதமாக இருப்பாங்க. ஆமென். இதெல்லாம் எந்த விதத்தில் இந்த செய்தியெல்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் நீங்கள் அந்த விதத்தில் எல்லாம் நீங்கள் அதாவது முயற்சி எடுங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் முயற்சி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாதான் கர்த்தர் அதை என்ன பண்ணுவார்னா வாய்க்க பண்ணுவார். நீங்கள் முயற்சி எடுக்காமையே எதையுமே பண்ணாமல் நம்ம காரியங்கள் மாறணும்னா மாறாது. நம்ம முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாத்துக்குமே இப்போ நம்ம சர்ச்சை கட்டணும், ஒரு பொருள் வாங்க, எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சி எடுத்தால் தான் வேலை நடக்கும். முயற்சி எடுக்காமல் ஜெபம் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்படின்னா என்ன? கிரியைனா விசுவாசிக்கணும், கிரியைனா செயல்படணும். விசுவாசம் பல செயல்படுத்துதல் தான் வெற்றி. விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு. ஆமென். அதனால இந்த வார்த்தைகளை வாழ்க்கையில செயல்படுத்த பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபிக்கலாமா? பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 8 பாகங்களாக ஆண்டவரே பிள்ளை வளர்ப்பை குறித்து படிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் உதவி செஞ்சீங்க. இந்த பிள்ளைகளை நாங்கள் ஒழுங்காய் நேர்த்தியாய் ஆண்டவரே வளர்க்க கர்த்தர் கிருபை தாங்க. பிள்ளைகள் பலவான் கையில் இருக்கிற அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. நீர் எங்கள் கையில் கொடுத்திருக்கிற அந்த பலமுள்ள ஆயுதத்தை நாங்கள் தகப்பனே நேர்த்தியாய் இந்த உலகத்தில் பயன்படுத்த கிருபை தாங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. எங்களுடைய சபையில் எனக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளைகளும் கெட்டு போகாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் வளர கர்த்தர் கிருபை தாங்க. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒருவேளை தகப்பனே சபையில் அநேக வாலிப பிள்ளைகள் தகப்பனே இன்னும் தகப்பனே உம்மை அறியாமல் அவர்கள் உம்மை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். கர்த்தர் நீர் அவர்களை எல்லாம் கூட தெரிந்து கொள்ளும்படியாய், அவர்களெல்லாம் எப்படியாகிலும் தகப்பனை கர்த்தர் நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஞானத்தையும் பலனையும் கர்த்தர் கட்டளையிடுங்க. பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா, 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 ஆமென்.